picnic. Family picnic. Going and standing and pushing, push. Hello family members, praise the Lord. Welcome back to our channel. இப்போ நாங்கள் வந்து எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஹோட்டல் பக்கத்தில் இருக்கோம். லாஸ்ட்டாக எங்கள் vlog வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் முன்னாடி பார்த்துருப்பீங்க. நாங்கள் சின்சோட்டி ஃபால்ஸ் போயிருந்தோம். இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு திருப்பி எல்லா ஃபேமிலியும் சேர்ந்து நாங்கள் ரிசார்ட் பிளான் போட்டிருக்கோம். ஒரு ஃபேமிலி பிக்னிக் 65 பேர் போகிறோம் ஃபேமிலி பிக்னிக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெஸ்டர்ன் ஹோட்டல் முன்னாடி இருக்கோம். ஆனால் இந்த பிக்னிக் வெஸ்டர்ன் ஹோட்டல் முன்னாடியிலேருந்து சாலு ஆகலை. இந்த பிக்னிக் வந்து தாராவிலேருந்து சாலு ஆச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கு கிளம்பணும் அங்கேருந்து. இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 7 ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஃபேமிலி மெம்பருக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்க வந்ததுக்கப்புறம் அடுத்து போக கண்டினியூ பண்ணுறேன். बिन चाय आ गया. अभी मैं मोरे की ब्रेड और बटर सब लेके आ रहे हैं. எப்படி இருக்கீங்க? ஹாய். ஹாய் ஃபேமிலி மெம்பர்ஸ், இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:54 ஆகுது. நாங்கள் ஒரு 6:15 அப்போ 6:20 கிட்டலாம் வந்துட்டோம். ஒரு மெம்பர் வரல, அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இன்னொரு ஹால்ட் வேறு போட வேண்டியிருக்கு ஃபவுண்டனில் போய். பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்ட்டு. நாங்கள் போட்ட பிளான் வந்து இந்த நேரத்துக்கு நாங்கள் ஃபவுண்டன் ரீச் ஆகி தாண்டி போயிருக்கணும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. போக பார்க்கலாம். ஹலோ அண்ணே. ஹாய், குட் மார்னிங். ஹவ் எக்ஸைட்டட் யூ ஆர்? ரொம்ப எக்ஸைட்டட் இருக்கேன். ஆனால் யோகமாக தான் வரல. அப்படியா? நான் 4 பேர் போறோம் பாரு. லேட்டா வந்து அழி வருதுன்னு. ஆமா நான் தான். இவனால தான் லேட் ஆச்சு பாருங்க. நல்லா தூங்கிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. அம்மா யாசன போல தோணுது எனக்கு. யார் பண்ணீங்க? இருக்கு அடிச்சு கொண்டு இருக்கு. லெவரு ஒன்னியால போடு. லெவரு Hello Pauline. How excited you are? Very excited to jump into the water in this scorching heat. Superb. Kai deride nu sollu. ஏன்னா ஆயா உட்காந்துருக்கேன், வந்து சேர்ந்துட்டு தானே பார்க்கிங்க. அதுதான் இல்லைங்க, இன்னும் வரவே இல்லை. எங்கே ஒரு பிரிட்ஜ் தாண்டறதுக்குள்ளே நின்றுட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபவுண்டன்லேருந்து வர ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக நின்றுட்டுருக்கோம். டிராஃபிக் ரொம்ப இருந்துச்சு. அரை மணி நேரம் கூட வண்டி ஓடி இருக்காது, அதுக்குள்ளே நிப்பாட்டி போட்டாச்சு. பாருங்கள், எல்லாம் அங்கே தான் நிற்கிறாங்க. அப்படியே போக வேண்டியதான். வாங்க போ. ஒரு ஃபேமிலி மட்டும் வந்ததுக்கப்புறம் இந்த பஸ் டேரக்ட் எங்கே நிற்கும்? டேரக்டாக ரிசார்ட் ஆக்வா பேலஸ் போவோம். அந்த டானோ ஸ்விம்மிங் பூல் வரும்.
நம்ம ஃபேமிலியில் ஒரு ரஜினிகாந்த் ஒரு எந்திரன் அந்த காட்வின் சித்தப்பா எந்திரன் வந்துட்டாங்க பஸ் நம்ம டைரக்டா ரிசார்ட்ல சந்திப்போம். இல்ல இப்போ போக முடியாது இப்போ போக முடியாது. அங்க 5 பேர் போயிருக்காங்க தம்சப் ஏதாவது வாங்குறதுக்கு. எப்படி போவோம்? ரிசார்ட் எப்படி போக முடியும் யார்? எப்படி பண்றீங்க நீங்க யார்? நம்ம இப்போ ரிசார்ட்க்கு போவோம். ஸ்விமிங் பூல்ல குதிப்போம். தண்ணி இப்படி போடுவோம். வண்டி குடிப்போம். இவனை கூட இப்படி போடுவோம் நாங்க. இவனை கூட போடுவோம். இவனை கூட இப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். ஆண்டவரே, குடும்பமாக நாங்கள் ஐக்கியப்பட்டு ஒரு இடத்துக்கு செல்ல ஆண்டவர் அனுகிரகம் செய்து நல்ல பிரயாணத்தை ஆண்டவர் வாய்ப்பு பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். அதுக்காக நன்றி செல்கிறோம். அந்த இடத்துல சென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனுள்ள பிதாவே. சின்னஞ்சிட்டு குருவியே, சின்னஞ்சிட்டு குருவியே, சமான் படித்தது யாரு? அங்கும் இங்கும் பறந்துகிட்டு ஆனந்தமாய் பாருடியே, உன்னை அழகாக படித்தது யாரு? ஐயோ ஐயோ இது தெரியாதா? இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. ஓகே, இந்த பாட்டு படிப்போம். உண்டுன்னு வரும்போது உண்டு கொஞ்சம் சத்தமா படிப்போம். அப்புறம் தெரியாதவங்க நான் வந்து ஒரு வரி படிப்பேன், அதுக்கப்புறம் பின்னாடி படிங்க. ஸோ நல்லா இருக்கும். யாருக்கெல்லாம் பாட்டு படிக்க இஷ்டமோ தனியா ஸோ மைக்கை வாங்கி படிச்சா சந்தோஷமா இருக்கும். சரி. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்த இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்த இடம் உண்டு. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் வாழ்கின்றேன். யாரும் அறியாது என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே பொங்கே வகையோடு நிறமும் மாறி அழிந்து போகுமாறும் நிலை என்ன? ஐயோ இரும்பின் நிலை என்ன? ஒரு குடும்பம் குடும்பம் உலகமெல்லாம்
ஒரு குடும்பம் ஒரு குடும்பம் உலகம் எல்லாம் ஒரு குடும்பம். ஆமா, எல்லாருக்கும் பிரியமானவளே படிக்க போறாங்க. பிரியமானவனே வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே உன்னாத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. அடுத்தபடியாக நமக்காக நம்ம மத்தியில் வந்திருக்கிற தாராவி குயில். நானும் குழந்தையாக சொன்னாங்க, தேடி பார்த்து 2-3 தடவை தேடி பார்த்து கூகுள்லயே பிரச்சனை ஆயிட்டானுங்க. சரி பாப்போம் அந்த பாட்டு எப்படி இருக்கு. என்ன பாட்டு படிக்கிறீங்க? தேவசேனை வானம் மீது புது பாட்டு நினைக்கிறேன். தேவசேனை வானம் மீது கோடி கோடியாக தோன்றும் பல கோடி திரள் கோடி புகை தேடி வந்து கொட்டும் நானும் ஆடி மிக பாடி போர்வெளி சர்ச் குயிலும் ஆண்களுக்கு மாங்குயிலும். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே 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 ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே 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 ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. ஆமா, சிங்கக்குட்டி பட்டி கிடக்கும், தங்கத்துல பண்ணி கிடக்க மாட்டாங்க. இப்போது நம்மளுடைய மத்தியில் வந்திருக்கிற விஜயகாந்த் அவர்கள், மிஸ்டர் ரவி சாண்ட்ராஜ் அவர்கள் ஒரு சிறப்பு பாடலை பாடியிருக்கிறார்கள். உற்சாகமாக நம்மை நான் சேர்ந்து வரவேற்போம் அவர்கள். அடுத்தபடியாக நம்ம மத்தியில் சிறப்பாக வந்திருக்கிற மிஸ்டர் டேனியல் அவர்கள் ஒரு சிறப்பு பாடல். நாங்க அப்பா வீட்டு எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் நீங்க தானே. சந்தோஷமே, ஆடலும் பாடலும் நீங்க தானே. பாடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனம் ஆடுவோம். எல்லாம் சேர்ந்து ஷெல்டன் அவர்களுக்கு ஒரு மிகுந்த பெரிய கரகோஷத்தை நம்ம உற்சாகப்படுத்தும். அவர்கள் ஆவியானவரே நீர் வரும்போது நன்றி. இப்பொழுது மெல்லி அவர்கள், அவர்கள் மிகுந்த அருமையான குரலோட நம்ம மத்தியில் வந்திருக்கிறார்கள். இவ்வுலகம் யாவையும் எனக்கென படைத்து தந்தீரே, என்னை வாழ செய்தீரே. உந்தன் படைப்பின் அழகிலே நான் தொலைந்து போனேனே, என்னை வியக்க செய்தீரே. எந்த வாழ்விலே புது அர்த்தம் தேடினேன். கோல்ட் ரூபி நமக்காக ஊர்ல இருந்து சிறப்பாக பிக்னிக் வந்திருக்காங்க. எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப உற்சாகம், எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். வேற அடுத்தது வரும்போது அத்தானி கூட்டு வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரியா? எல்லாரும் சந்தோஷமா இருங்க அப்படின்னு பாட்டு. அவங்க படிக்க நம்மளும் சந்தோஷமா திரும்ப படிப்போம். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும்
சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். அருமையான பாட்டை பாடிய சேர்மனுக்கு நன்றி. சந்தோஷமா இருங்க எப்பொழுதுமே. கொண்டாடி சோர் பொங்கினாலும் சரி அடிச்சாலும் சரி எப்பொழுதும் சந்தோஷமா இருக்காது. சூப்பர் சூப்பர். மிக்க நன்றி. அடுத்தபடியாக இது மோசஸ் அவர்களுடைய அனுபவம் அப்படின்னு சொல்றாங்க. எங்க வீட்டுல இது நடக்கும், நான் சந்தோஷமா எப்படி இருப்பேன் மோசஸ் சொல்றாங்க. மிதிச்சாலும் சரி எங்க விரட்டினாலும் சரி. அடுத்தபடியாக மிஸ்டர் எட்வின் அவர்கள் ஒரு பாட்டை பாடி நம்ம எல்லாரையும் உற்சாகப்படுத்த வருகிறார். எல்லாரும் ஒரு சீனியருக்கு வரவேற்போம். நம்ம கைத்தடிகள் புரியுங்கள் தேவனை, புரியுங்கள் தூயோனை, அவரது அதிசயங்களை பாடி இஸ்ரவேலின் அதிசயங்கள் அவனை இலையூற்றினை போக்கினோமே. வியாபாரத்துக்கு கொண்டு வந்து மிஸ்டர் எட்வின் நன்றி. அதுக்கு இசை கொடுத்த மிஸ்டர் தங்கத்துறை, மிஸ்டர் சாம்பிள் மற்றும் அனைவர்களுக்கும் குடும்பத்தினர் அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக பாட்டு நம்ம மத்தியில் படிக்கிறவர்கள் சின்ன கோயில், நம்ம சின்ன கோயில் ஷர்லிங் ஸ்டீஃபன். More power, more of you in my life, and I will worship you with all of my heart, and I will worship you with all of my mind, and I will worship you with all of my strength, for you are my love. அடுத்தபடியாக நம்ம மத்தியில் வந்து மக்கள் வேண்டுகள் நம்மளோட பத்லாப்பூர் புயல் அப்படின்றாங்க. உங்களோட புயல் சத்தத்தை கேட்க நாங்கள் அனைவரும் காத்து கொண்டு இருக்கிறோம். மைக் பாஸ் பண்ணுங்க. ஒரு சின்ன கோர்ஸ் படிச்சா போதும். வீட்டுல நீங்க குடும்ப சும்மா என்ன படிக்கணும் அந்த பாட்டு கஷ்டப்படணும். இல்ல நம்ம மெல்லி சொன்ன மாதிரி அவங்க கிச்சன்ல பாட்டு படிக்கிற மாதிரி சந்தோஷமா படிக்கிற மாதிரி. ஆமா, நீங்க பாத்ரூம்ல படிச்சு பாட்டு படிச்சாலும் நடக்கும். நாங்க கேட்போம். ஆனா சத்தம் படிங்க. வலி என்றாலது அது ஜீவவலி, வலி என்றாலது அது ஜீவவலி, வலி காட்டிட வந்தவர் யார்? இயேசு. வலியாமல் ஒளியும் அவர், ஜீவநதியும் அவரே, சத்தியம் அவர், நித்தியம் அவர், ஜீவபமும் அவரே. வலியும் அவர், ஒளியும் அவர், ஜீவநதியும் அவரே, சத்தியம் அவர், நித்தியம் அவர், ஜீவநதியும் அவரே. அழகாக பாட்டு பாடிய பத்லாப்பூர் கோயிலுக்கு நன்றி. இந்த பாட்டு நீங்க எங்க படிப்பீங்க தெரியல, ஆனா காட்விலுக்கு கட்டாயம் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். God is everything. Hallelujah. ஷேரன் இல்ல நீங்க, அதனால ஷேரனோட தம்பி ஷெல்டன் அவர்கள் பாட்டு படிக்க போயிருக்கிறார்கள். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்த செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. மக்கள் எல்லாம் டிமாண்ட் பண்ணாங்க. அதனால நம்ம மத்தியில் இருக்கிற தாராவி கோயிலோட பண்ணையார் மிஸ்டர் பண்ணையார் அவர்கள் ஒரு பாட்டு படிக்க சொர்ணராஜ், மிஸ்டர் சொர்ணராஜ் அண்ட் பாக்கியராஜ், சொர்ணராஜ் பாக்கியராஜ் பிரதர்ஸ். ஆமா, சொர்ணராஜ் பாக்கியராஜ் பிரதர்ஸ். நீங்க என்ன பாட்டு படிச்சாலும் அது எங்களுக்கு இனிமையா தான் இருக்கும். நீங்க படிங்க. நீங்க பாட்டு படிக்க டீச்சர் கலந்து போட்டாச்சு. இந்த மைக் பாஸ் பண்ணுங்க. கொக்கோ குட்ட கொக்கு, கொக்கோ குட்ட கொக்கு. பகிலை கொடுக்கிறவர்கள் மிஸ் ஜான்சி பாப்சன். இல்ல ஒண்ணு அப்படி சொல்ல, நீங்க அப்படி சொல்ல அஞ்சல் ஓடி. ஆமா, உங்களுக்கு ஒரு டைம் தான் போதும். அப்படி ஃபர்ஸ்ட் கண்டு முதல்ல நீங்க கண்டிஷன் போடல, அதனால நீங்க பரிசு டைம். இப்போது கடைசி பாடல் நம்முடைய
தங்கத்துறை அவர்கள் அவருடைய சிறப்பு பாடல் உற்சாகத்தோடும் ஆட்டம் பாட்டத்தோடும் நம்ம மத்தியில் பாட வருகிறார்கள். எல்லாரும் அமர்களத்தோடு அவர்களை உற்சாகப்படுத்துவோம். எல்லாம் சேர்ந்து இருக்கிறாங்க, அப்பதான் அவங்களுக்கு ஆவி இறங்கும் அப்படிவாங்க. ஆமா, தங்கத்துறை அவர்கள் பாடுவார்கள், மெல்லி அவர்கள் ஆட்டம் ஆடுவார்கள். ஆடும்போது கொஞ்சம் பாட்டு ஆடுங்க, பஸ் ஆடுவாங்க. காணாமல் போன ஆடு நானையா, கண்டு என்னை குட்டி வந்தார் இசையா. காணாமல் போன ஆடு நானையா, கண்டு என்னை குட்டி வந்தார் இசையா. காணாமே புதிதாக பாடு, மகிழும் பரவுள்ளம் கேட்டு. காணாமல் போன ஆடு நானையா, கண்டு என்னை குட்டி வந்தார் இசையா. காணாமல் போன ஆடு நானையா, கண்டு என்னை குட்டி வந்தார் இசையா. ஆட்டுக்கூட்டம் ஒன்று இங்கு போனதாம், இந்த ஆடும் அந்த கூட்டம் சென்றதாம். ஆட்டுக்கூட்டம் ஒன்று இங்கு போனதாம், இந்த ஆடும் அந்த கூட்டம் சென்றதாம். பாதையிலே ஒரு திருப்பம், மனநிலை மாறிடும் விருப்பம். நிலை தடுமாறி வழிநிலை மாறி, நிலை தடுமாறி வழிநிலை மாறி தனியே போனதா. காணாமல் போனாடு நானையா, கண்டு என்னை குட்டி வந்தார் இசையா. காணாமல் போன ஆடு நானையா, கண்டு என்னை குட்டி வந்தார் இசையா. காட்டுப்பாதை சுற்றி வந்து நின்றதாம், சத்தம் கேட்டு கொஞ்சம் மானம் நந்தராம். காட்டுப்பாதை சுற்றி வந்து நின்றதாம், சத்தம் கேட்டு கொஞ்சம் தேடிடும் நாட்டின் சத்தம். கேள்விய கேட்டிடும் மனநிலை மாறி பொது வழி தேடி. மனநிலை மாறி புது வழி தேடி கடந்து வந்ததா. காணாமல் போன ஆடு நானையா, கண்டு என்னை குட்டியா. காணாமல் போன ஆடு நானையா, கண்டு என்னை குட்டி வந்தார் இசையா. மனமே புதிதாக பாடு, மகிழும் பல உள்ளம் கேட்டு. காணாமல் போன ஆடு நானையா, கண்டு என்னை குட்டி வந்தார் இசையா. காணாமல் போன ஆடு நானையா, கண்டு என்னை கூட்டி வந்தார் இசையா. ரொம்ப சந்தோஷம். இந்த பாட்டு படிச்சாலே எல்லாரும் மனம் சந்தோஷமாயிருது.
standing and pushing push. Wow, what explanation? अरे बोलो सब्जेक्ट बोलो अपना एक्सपीरियंस बोलो यार इंग्लिश आप एक बोलो एक बार बताओ Once more. People want once more. Okay, you say. Just like I coming out of after 3 days. Just like This is good first ride, so I don't know. First ride, you're coming this first ride? all the way from Bangalore. Yeah. Bangalore for this ride only. For our family. To explore the rides. Yeah, explore rides and to stay with our family. That sounds interesting, man. Yeah, interesting. It's a blessing. No, I'm not coming. I'm just waiting for a video. Yeah. I am a pillow first. 1, 2, 3. You 3 first. Yes. That's interesting, man. First time going. First and last. Only first. Who's going first? I'm going third. Going second. Second, okay. How are you feeling now? Very disappointed. Very disappointed. அப்படியே எங்க இருந்து கீழே என்ன சொல்றா? just because எனக்கு black ride பிடிச்சிருந்துச்சுன்னு நான் வந்த 3 வாட்டி தண்ணி இல்லையோ? பன் பண்ணிட்டாங்க मुझे लड़की बोले ऊपर लेके भेजता है क्या ऊपर लड़की
கொஞ்சம் மெதுவா சொல்லுப்பா. 8787 இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். எங்களை அருமையாய் நேசித்து வழி நடத்தி வருகிற எங்கள் அன்பின் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, ஆண்டவர் இந்த நாளிலே கர்த்தாவே அப்பா இந்த மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தாவே நாங்கள் காண கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். நன்றி செலுத்துறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே நாங்கள் ஒரு குடும்பம் பிள்ளைகளாக சேர்ந்து ஆண்டவர் இந்த இடத்திலே வந்து கர்த்தாவே நாங்கள் தகப்பனே ஆண்டவரே எங்களுடைய ஐக்கியங்களை பலப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். பெங்களூர்ல இருந்து இதுக்குன்னு வந்தவங்க அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்துருவோமா? சரி, ஊர்ல இருந்து வந்திருக்காங்க கொழுந்தியா, ஜோயனா, எல்லாரும் சாம்பால் எல்லாரும், அவங்களுக்கும் ஒரு கைத்தட்டு கொடுத்துருவோமா? குஜராத்ல இருந்து வந்திருக்காங்க, உங்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டு. இடத்த பார்த்து அதுக்குன்னு ஸ்பெஷலா வந்து இடத்த பார்த்து எடுத்து ஹாய் ஃபேமிலி மெம்பர்ஸ், இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 ஆயிடுச்சு. நாங்கள் எல்லோரும் இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம். ஸோ இப்போ வந்து பஸ்ஸில் வந்து எல்லோரும் ஏறிக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் அடுத்த வருஷமோ இல்லை ஊடியில் உங்களை சந்திக்கிறோம். அன்டில் தென் we are blessed family. Bye bye.